வணக்கம் பானு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் அரசு விதிகளை மீறி வர்த்தக ரீதியாக பூட்டார் என்ற நிறுவனத்தை தொடங்கியதாக எழுந்த புகாரின் அண்மையில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கில் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் உட்பட 3 பேர் தலைமறைவாக நிலையில் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனிடையே துணைவேந்தர் ஜெகநாதன் இல்லம், அலுவலகம் உள்ளிட்ட அவர் தொடர்புடைய பல இடங்களில் சேலம் மாநகர காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு முறைகேடு மற்றும் ஊழல் தொடர்பாக பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினர். இந்த நிலையில் பல்கலைக்கழக பதிவாளர் பொறுப்பில் உள்ள விஸ்வநாதமூர்த்தி, பேராசிரியர்கள் ஜெயராமன், சுப்பிரமணி பாரதி, அலுவலக பணியாளர் விஸ்வநாதமூர்த்தி மற்றும் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பூட்டார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த விஸ்வநாதமூர்த்தியின் மனைவி வனிதா ஆகியோர் இன்று சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று நேற்று மாலை சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி இன்று காலை பெரியார் பல்கலைக்கழக பொருளாதார துறை தலைவர் ஜெயராமன், மேலாண்மை கல்வி துறை பேராசிரியர் சுப்பிரமணி பாரதி, தொகுப்பூதிய பணியாளர் நத்தீஸ்வரன், உளவியல் துறை உதவி பேராசிரியர் நரேஷ்குமார் உள்ளிட்டோர் சேலம் கருப்பூர் காவல் நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். தற்பொழுது 2 பேர் மட்டும் ஆஜரானதால் 2 பேரிடம் தற்பொழுது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெகநாதன் தற்பொழுது சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். அவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கருப்பூர் காவல்துறையினர் முடிவெடுத்துள்ளனர். தொடர்ந்து தற்பொழுது அவர்களிடம் அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பானு, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.